10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்க உள்ள நிலையில் சென்னையில் எத்தகைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்பது குறித்த விவரங்களை சென்னை எழும்பூர் மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் இருக்கும் நமது செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், சென்னையில ஒட்டுமொத்தமா எவ்வளவு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுறாங்க? நீங்க இருக்கக்கூடிய பகுதியில என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? சென்னையில கிட்டத்தட்ட 571 பள்ளிகள் இருக்கிறது. இதுல 51,658 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். இதற்காக 209 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படை வசதியாக பிரதானமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றே அங்கு மாணவர்கள் ஒரு ஹாலில் 20 மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான பெஞ்சுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெஞ்சு மீது வைக்கப்பட்டுள்ள எண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் உள்ளே நுழைந்த பிறகு அவர்களுக்கு வினாத்தாள் கொடுக்கப்படும். அதை வினாத்தாளை படிப்பதற்கான நிமிடங்கள் 10 நிமிடங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு வினாத்தாளுக்கான ஆன்சர் சீட் கொடுக்கப்படுகிறது. அதற்கு 5 நிமிடம் கொடுத்து அது ஃபார்ம் ஃபில் பண்றதுக்காகவும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுத்து கரெக்டாக 9 ஹாலுக்கு இந்த தேர்வு தொடங்கும். கிட்டத்தட்ட 12 மணி வரை இந்த தேர்வு நடைபெறுகிறது. அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. அடிப்படை வசதி முழுவதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குடிநீர் வசதி, அதே போன்று இங்க தேர்வு நடைபெறக்கூடிய மையத்தில் மின் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாணவர்கள் ஏதும் தவறு செய்தால் அவரை கண்காணிப்பதற்காக தமிழகம் முழுவதும் 6,400க்கும் மேற்பட்ட பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட கல்வித்துறை அலுவலர், மாவட்ட கண்காணிப்புத்துறை அலுவலர், அதே போன்ற வட்டாட்சியர், கோட்டாட்சியர் தலைமையிலான திடீர் ஆய்வு மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் தொலைபேசியில் எடுத்து வந்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும், அவர்கள் எச்சரிக்கப்படும் இருக்கிறது. இந்த மாணவர்களுக்கு காப்பி எடுப்பதற்கு உடந்தையாக இருந்தால் அந்த பள்ளி அந்த நிர்வாகத்தை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து இந்த தேர்வு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தம்பி தமிழரசன். ஆனந்தன், தேர்வு ஏற்பாடுகள் குறித்த உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.